கலைஞரின் பாடல் வரிகளை பாட மறுத்த பழம்பெரும் நடிகையும் பாடகியுமான கே.பி. சுந்தராம்பாள் அவருக்காக தனது கொள்கையே மாற்றிய கலைஞர் அவர்கள். என்ன நடந்தது அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி, ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஐ எம் சி இளங்கோ. வணக்கம், வெல்கம் பேக் டு மை சேனல். அனைவருக்கும் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். நீங்கள் இன்னும் நம்முடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா உடனே ஒரு லைக் போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அப்போதுதான் நான் போடுகின்ற ஒவ்வொரு பதிவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். வாங்க பதிவிற்குள் போகலாம். பழங்கால தமிழ் சினிமாவில் தனது தெய்வீக குரலின் மூலம் மக்களை தன்வசம் இழுத்தவர்தான் கே.பி. சுந்தராம்பாள். பழம் நீயப்பா, ஞான பழம் நீயப்பா, தமிழ் ஞான பழம் நீயப்பா என தெய்வீக மனத்தில் பாடிய இவரது பாடல்களை இன்று வரையிலும் மக்கள் ரசித்து வருகின்றனர். ஔவையார் பாட்டி என நினைத்தாலே நமக்கு நினைவுக்கு வருவது கே.பி. சுந்தராம்பாள் அவர்கள்தான். அந்த அளவுக்கு தனது நடிப்பினை சிறப்பாக வெளிக்காட்டியிருந்தார். அந்த காலகட்டத்திலேயே மிக அதிக அளவு சம்பளம் வாங்கியவரும் இவர்தான். கே.பி. சுந்தராம்பாள் அவர்கள் சினிமா பாடல்களையும் தாண்டி தனிப்பட்ட முறையிலும் பல பக்தி பாடல்களை பாடியுள்ளார். இவரைப் போலவே தனது பாடல்களின் மூலம் பிரபலம் அடைந்தவரான எஸ்.ஜி. கிட்டப்பாவை காதலித்து திருமணம் செய்து கொண்டார். ஆனால் இவர்களின் திருமண வாழ்க்கை நீடிக்கவில்லை. எஸ்.ஜி. கிட்டப்பா தனது இளம் வயதிலேயே இறந்துவிட, அன்றிலிருந்து வெள்ளை புடவையை கட்டிக்கொண்டு கடவுளே கதி என வாழ்ந்து வந்தார் கே.பி. சுந்தராம்பாள் அவர்கள். அதன் பின்னர் இவருக்கு இயக்குனர் ஆர். சுதர்சனம் இயக்கத்தில் வெளியான பூம்புகார் திரைப்படத்தில் நடிக்க வாய்ப்பு வந்துள்ளது. ஆனால் அந்த திரைப்படத்திற்கு இவர் சம்பளமாக 1,00,000 ரூபாய் கேட்டுள்ளார். அதையும் அவர்கள் கொடுத்துள்ளார்கள். அந்த காலகட்டத்தில் 1,00,000 ரூபாய் என்பதை இன்றைய கணக்கின்படி கணக்கு போட்டால் பல கோடிகள் வரும். அந்த திரைப்படத்திற்கு கலைஞர் அவர்கள் வசனம் எழுதியிருக்கிறார். கலைஞர் அவர்களின் படம் என்றவுடனே கே.பி. சுந்தராம்பாள் அவர்களுக்கு சிறிய தயக்கம் ஏற்பட்டுள்ளது. ஏனென்றால் கே.பி. சுந்தராம்பாள் அவர்கள் கடவுள் நம்பிக்கை அதிகம் கொண்டவர். ஆனால் கலைஞர் அவர்களின் படத்தில் முற்போக்கு சிந்தனை இருக்கும் என்பதால் முதலில் தயங்கியுள்ளார். பின்னர் ஒரு வழியாக சம்மதித்து விட்டாராம். பூம்புகார் திரைப்படத்தில் கலைஞர் அவர்கள் கோவலனை கொன்றவுடன், அன்று கொள்ளும் அரசனானை வென்றுவிட்டது, இன்று கொள்ளும் தெய்வம் எங்கே சென்று விட்டது என்ற வரிகளுடன் பாடல் எழுதினாராம். கலைஞரின் அந்த பாடல் வரிகளை பார்த்த கே.பி. சுந்தராம்பாளுக்கு கடும் கோபம் ஏற்பட்டதாம். அதனால் கலைஞரின் அந்த பாடல் வரிகளை பாட மாட்டேன் என கூறிவிட்டாராம். ஆனால் கே.பி. சுந்தராம்பாளை விட மனமில்லாத கலைஞர் அவர்கள் கே.பி. சுந்தராம்பாளுக்காக அன்று கொள்ளும் அரசனானை வென்றுவிட்டது, இன்று கொள்ளும் தெய்வம் இங்கே வந்து விட்டது என தனது பாடல் வரிகளை மாற்றிவிட்டாராம். கே.பி. சுந்தராம்பாளுக்காக தனது கொள்கையே சமரசம் செய்து கொண்டிருக்கிறார் கலைஞர் அவர்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கலைஞர் அவர்கள் கே.பி. சுந்தராம்பாளுக்காக தனது கொள்கையே மாற்றி எழுதிய அந்த பாடலை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் என்ற உங்களோட கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ல பதிவிடுங்க. மேலும் இது போன்ற வேறொரு பிரபலத்தின் சுவாரஸ்யமான தகவலுடன் சந்திக்கலாம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது ஐ எம் சி இளங்கோ. நன்றி, வணக்கம், வாழ்க தமிழ்.